my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who hurt my. இட்ஸ் மீ அப்துல். வெல்கம் டு அப்துல் டைமிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:10 ஆகுது. நான் ஒரு 6 மணிக்கு எஞ்சி ஒரு மணி நேரத்துக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீ வந்து என்னோடய காலேஜோட லாஸ்ட் டே, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டரில் வளர்றேன். ஃபஸ்ட் இயரில் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் எக்ஸாம் பண்ணி தான் காலேஜ் போவேன். இன்றைக்கி காலேஜ் போகிறது அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்க போகிறேன். இது காலேஜ் விலாக். இன்னும் ரெடி ஆகிட்டு காலேஜ் போச்சுல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் ரெடி ஆகிட்டான். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:32 ஆகுது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்பிடுவேன். நான் எப்பயுமே காலேஜ் போச்சாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நானே லேட்டாக கிளம்புவேன், லேட் ஆகிடும். இதை சாப்பிட்டு போனோம் அப்படின்னா கூட கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே சாப்பிட்டு கிளம்புவேன். இல்லை அப்படின்னா எப்பவும் போல் சாப்பிடாம அப்படியே கிளம்பிடுவேன். நான் காலேஜுக்கு எதில் போவேன் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டியாக பைக்கா இதில் தான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போவேன். ஸ்கூட்டி சென்னத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் போவேன். பஸ்ஸில் போகிறதுனாலும் லேட் ஆக்கிடுவேன். அது இன்னும் நான் போகிற டைம் தான் பஸ் லேட்டாக வருமா, இல்லை அந்த பஸ்ஸே லேட்டாக வருமானு தெரியல. எப்படின்னு தான் லேட் ஆகிடும். நான் பஸ்ஸில் போகிறேன் தான். சரி, தலையை வேறு தோட்டிட்டு அப்படி நம்ம கிளம்ப சொல்ல அப்படி மீட் பண்ணலாம். காலையில் லஞ்சுங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்? மேகி, டீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். A few moments later. பைக்கில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே நீங்கள் இருந்து கிளம்பி அப்படியே காலேஜ் போக வேண்டியதும். ஆல்ரெடி செம்ம லேட்டு, இப்போ கூட கொஞ்சம் லேட் ஆகுது. நான் பார்த்தேன் ஏடிஎம் வர போகணும். ஏடிஎம் போய்ட்டு தான் இருந்து கிளம்புவேன். A few minutes later. என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு ஆகிட்டு நான் ஏடிஎம்மே போயிட்டு வந்துட்டேன். இன்னும் காலேஜுக்கு கிளம்பல. ஃப்ரெண்டு கிளம்புறேங்கிறா, இன்னும் கிளம்பலண்ணா. கரெக்டாக பார்த்தா மணி 8 ஆகுது. 8 மணி காலேஜுக்குள்ளே நிற்கணும். ஆனால் நான் 8 மணிக்கு இங்கே நிற்கிறேன். நீங்கள் வாப்பா எடுத்துனாலே எடுக்கணும். அப்படி எடுத்துக்கோ. உங்களுக்கு காலேஜ் போகணும். உங்களுக்கு கொடுத்துட்டா போகணும். இல்லை உங்களுக்கு கொடுத்துட்டா போகணும். தான் கிளம்பணும். கிளம்புட்டு ஒரு முன்னாடி ஒரு போன எடுத்து இன்னும் அழகாக அனுப்பிடுவோம். போன போய்தான் அதான் அட்வான்ஸ் ஜோப் வைக்கலாம். காலேஜ் போன பாட்டு ஒரே செய்யணும். Much later. மதியானம் மணி 8:03 இது வரைக்கும் காலேஜ் போன மாதிரி இல்லை. நான் காலேஜ் போன மாதிரி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 மணி காலேஜ் நிற்கணும். நம்ம கிளம்புறதே 8:10 ஆகிடும் போனால். கரெக்டாக காலேஜுக்கிட்ட போனோம் அப்படின்னா 8:15 போனால் காலேஜுக்குள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா வெளியே இருக்க கேட்டை சாய்ச்சிடுவாங்க. கேட்டை பூட்டிடுவாங்க. பூட்டிட்டாங்க அப்படின்னா 8:45 தான் திறப்பாங்க. அதுக்கப்புறம் 8:45 தான் உள்ளே போகணும். இதுக்கப்புறம் கிளம்ப சொல்ல ரெக்கார்ட் பண்ணுறேன். இதான் அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இன்னும் கிளம்பலை. நான் அந்த தெருவில் நின்னேன், இந்த தெருக்கு வந்திருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கிளம்பலை. எப்போ நான் கிளம்புறேன்னு பார்ப்போம். என்ன கதை அப்படின்னா,
யூனிஃபார்ம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீட்டில் இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் இந்த வீட்டில் இல்லைனோ, ஆனால் இந்த வீட்டில் இல்லையா, அடுத்து அந்த வீட்டில் இருக்குன்னு சொன்னால், அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போனோம். அவங்க சொந்தக்காரங்க கிட்டே ஆரம்பிக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கா மறுபடியும். அதனால் மறுபடியும் இங்கே வந்துருக்கோம். சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இப்போ உள்ளே போய் என் ஃப்ரெண்டு யூனிஃபார்ம் போட்டு வந்தோன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இதோட ஆரம்பிச்சிருந்து ஒரு 10 மணியோடு சொல்லியிருப்பேன். ஃபைனலாக கிளம்ப சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். எப்பவும் போல பேசுகிறேன், வாய் மட்டும் பேசாது. அந்த சவுண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீ தனியாக பேச மாட்டியா? தனியாலாம் பேசுகிறேன். வீடியோ என்ன பேசுகிறேன் அப்படியே ஒன்றுமே ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் தான் அது தனியாக பேசுவேன். இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படம் பார்க்க வந்திருப்பேன். அந்த vlog ஐக்கானில் ஆட் பண்ணுறேன். When I see you dancing, I know you're a 10. It's some kind of magic. We both know it right away. I came here to party, don't want it to end. Getting real ecstatic. We both know it right away. When I see you dancing, I know you're a 10. It's some kind of magic. We both know it right away. I came here to party, don't want it to end. Getting real ecstatic. I feel this vibe goes from my heart right to my This is my garage. குட் மார்னிங் ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்துட்டேன். இன்னும் கிளாஸ்க்குள்ளே போகணும். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். நான் கேட்டுக்கிட்டே தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக்கு போட்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். கிளாஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:25 ஆகுது. 8:10 காலேஜ். 8:45 கிளம்புனேன். 8:40 இல்லை 7:40. சாரி 7:45 கிளம்புனேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு. தெரியுது, நீ மூடு. வீடியோ ஃபுல்லாக வளர்த்து தான் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சும் வாங்கல என்ன பண்ணேன். கிளாஸ்க்குள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால் எங்கள் வாட்டி வீடியோ ப்ராக்டிஸ் அப்படியே எது நோட்டா இல்லை தாரம் இல்லையா. Two hours later. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. நான் காலேஜுக்கு வந்து 2 பீரியட் முடிஞ்சுட்டு கேண்டீனில் அவ்வளோ பேக் எடுக்குமா? ரெஸ்ட் ரூம் போய்ட்டு கேண்டீன் போய்ட்டுருக்கேன். கிளாஸ் வச்சு வீடியோ எடுக்க முடியுதா வீடியோ எடுப்பேன். இல்லை அப்படின்னா அப்படி வெளியே எங்கேயா காட்டுறப்ப வீடியோ எடுப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டீன். எப்பவும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வந்து ஒன்றும் வாங்க மாட்டேன், சும்மா தான் இருக்கும். இன்றைக்கி எதாவது வாங்கலாம்னு பார்த்தா டைம் ஆகிட்டு அதனால் வாங்கலை. வழக்கம் போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு சும்மா வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 3rd hour ஸ்டார்ட் ஆகிட்டு கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன். ஏதாவது சொல்லுங்க. 1 hour later. 3rd hour கம்ப்ளீட் பண்ணி 4th hour நான் கிளாஸ் போகலாம். கேண்டீன் 2 சோமோசா அப்போ இது எவ்வளோ வீடியோ எடுக்கிறேன். இந்த பொடி சோமோஸ் சிக்கன் ரோல் பொடி வெஜ் ரோல் எனக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா சோமோஸ் எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல். ரொம்ப நாள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் உட்காந்து சாப்பிடுவேன். பார்க்க மாயா எங்க பக்கம் அங்கே பேசுகிறேன். என்னதான் செஞ்சுருக்காங்க நீ எதுக்காக நீ எடுத்துட்டு எங்கே பார்த்தா
கேண்டீனுக்கு ஏதாவது பார்க்க நினைப்பான் கேண்டீன் கூட இருக்கல அப்படியே இருக்கும். நான் எங்கே தெரிஞ்சு லேபெல்லாம் எடுத்துக்கொள்வது நல்ல விஷயம் தான். ஏன்னா காலேஜை பற்றின வியூஸ் வந்து அதிகமாகும். ஆனால் அது நம்ம இந்த ஆயிரத்தி கேட்டால் உருவாகும் அனிமேஷன் கார்டு தான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் சின்ன மறுபடியும் கிளாஸ் கிளம்பிட்டு இருக்கேன். வீடியோ தான் எதுக்கு யூடியூப்பில் போடா. யூடியூப்ல என்ன போடுவேன் வண்டி ஆ என்ன போடுவேன் அப்படி இன்னும் என்ன நினச்சா அப்படியே வீடியோ எடுத்து காலேஜ் டே அப்படின்னு vlog அப்படின்னு போடுவேன். அதுதான் வீடியோ எடுத்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டால் அவங்க வீடியோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ என்னோட கிளாஸ் லேபு டிபார்ட்மெண்ட் எடுத்து காட்டேன். என்னோடய கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் லேப் இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா எங்களோட டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா எங்களோட லேப். இந்த லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸ்பாட்டர்ஸாக இது பண்ணிடலாம். ஸ்பாட்டர்ஸ் தான் லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்பாட்டர்ஸ்லாம் காட்டுறான் பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் அது பண்ண தான் ஒரு எக்ஸ்ட்ரா வரும். ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசஸ் இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸோட ஸ்பீசஸ் வருது. இந்த லேபில் அங்கே வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். இங்கே வச்சு தான் சிக்கன் ப்ரியோ பண்ணேன். போயிடுங்க. அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டான். இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். உடனே நான் கோழியை வெட்டி கோழி வெட்டதோட கோழி எக்கை வெட்டி அது மாதிரி எம்ப்ரியோ போடுறது. இந்த லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் இருக்காத காட்டுறேன். ஸ்கெலிட்டன் இதுவுமே இந்த லேபில் நிறைய இருக்கு. பிளாக் இது பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ். டேடின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர். அதனால் நீங்கள் ஃபேர்வெல் டே கொண்டாடுங்க. அதோட டெக்கரேஷன் நான் காலேஜ் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்டே இருக்குது. லாஸ்ட் டைமாக இப்போ என்னோடய பெஞ்சில் போய் உட்கார போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போட்டு நான் ஃபஸ்ட் இயருக்கு எக்ஸாம் எழுத மட்டும் தான் அந்த காலேஜ் வைப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் வேறு கிளாஸ் வேறு பெஞ்சுக்கு தான் உட்காருவேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ். நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸுக்கு வந்து உட்காந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சில் லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். இப்போ நான் உட்காந்துட்டு இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இன்னும் அடுத்த வருஷம் வேறு கிளாஸில் வேறு பெஞ்சில் தான் உட்காருவேன். லாஸ்ட்டுமாக பார்த்தீங்கன்னா என்னோடய பெஞ்ச் தான் என்னோடய பிளேஸில் உட்காந்துட்டேன். இன்னும் அடுத்த வருஷம் வேறு கிளாஸில் வேறு பெஞ்சில் எங்கே உட்காருவேன்னு தெரியல. கிளாஸ் விட்டு வெளியே வர போகிறேன். உங்களோட காலேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலை 8 மணிலேருந்து 1:10 வரைக்கும் டைமிங். ஆஃப் டே தான் காலேஜ். இப்போ டைமிங் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து தேர்ட் இயருக்கு வந்து ஃபைனல் இயர்னால ஃபேர்வெல் டே நடக்கிறதுனால லாஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸாக பார்த்தா எந்த கிளாஸுமே நடக்கலாம். அதனால் ஃப்ரீயாக இருக்குது. நான் கரெக்டாக கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புவேன். ஓ எடுத்துகிட்டே தான் வருவீங்க அப்படி கிளம்பி
பண்ணாத. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாண்ட் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு என் அண்ணனுக்கு கூப்பிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்து வீட்டுக்கு தான். பைக் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டேன். சரி பாப்பா ஸ்லாட் வெயிட்டா பாப்பா. என்னோட பைக் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நிற்கிது. என்னோடய காலேஜ் விட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:15 கிட்ட ஆகுது. நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் போயிட்டு வந்து என்னோடய காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு vlog மாதிரி எடுத்திருப்பேன். இந்த வீடியோ யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட காலேஜில் ஏதாவது மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மெமரிபிள் மூமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. vlog எப்படி வந்துடும் தெரியல. இது என்னோடய செகண்ட் vlog. செம்ம கிரிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த vlog எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். திஸ் டைமிங் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.